அடிப்படையின்றி கட்டிய மாளிகை காத்துக்கு நிற்காது. அழகாயிருக்கும் காஞ்சிரம் பழங்கள் சந்தையில் விற்காது. விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது. விளக்கிருந்தாலும் எண்ணெய் இல்லாமல் வெளிச்சம் கிடைக்காது. கண்ணை மூடும் பெருமைகளாலே தம்மை மறந்து வீரர்கள் போலே ஓஹோஹோஹோ மனிதர்களே ஓடுவதெங்கே சொல்லுங்கள். உண்மையை வாங்கி பொய்களை விற்று உருப்பட வாருங்கள். அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். இன்றைக்கி அரசியலும் அதாவது இன்றைக்கி பாருங்கள், சமீபத்தில் ஒரு உச்ச நடிகர் மதுரையில் மாநாடு நடத்தினார். யார்? விஜய் தான். அவர் நடத்தினார். ஏகப்பட்ட கூட்டம், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர்லேருந்து 2 லட்சம் பேருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள், அந்த மாநாடு நடந்ததிலிருந்து எந்த ஊடகத்தில் பார்த்தாலும், எந்த செய்தி பேப்பரில் பார்த்தாலும் நிறைய அவரை பற்றி நெகட்டிவ் தான். ஏன்னா அவருடைய செயல்முறை அப்படித்தான் இருந்தது, அவருடைய உடல் மொழி அப்படித்தான் இருந்தது. அதாவது இது எப்படி விமர்சிக்கிறது கூட எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. ஏன்னா பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் இருக்குது, எவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. அவங்களாம் எவ்வளோ எல்லாத்தையும் இழந்து வந்திருக்கிறாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு எவ்வளோ சாலை விபத்துக்கள் நடக்குது, வெயில் நேரம், எத்தனை குழந்தைகள் மயக்கமாக இருந்தாங்க. இதையெல்லாம் மீறி வராங்கன்னா என்ன இங்கே தேவை? அவங்களுடைய இதயத்தில் மனசில் என்ன தேவை இருந்திருக்கணும்? அப்போ அந்த தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு தலைவர்கள் இல்லையா? இங்கே சமூகத்தில் ஒரு சான்றாளர்கள் இல்லையா? நம்மளால் வெக்கப்பட்டு சாகணும். அவங்கள விட்டுருங்க, நாம் வெக்கப்பட்டு சாகணும். ஏன்னா ஒரு மனிதர்கள் இன்றைக்கி எப்படி அலைகிறாங்க பாருங்கள். ஆனந்தம் இல்லை, மனசில் சந்தோஷம் இல்லை. உலகத்தில் இப்போது நடக்கிற ஒரு செய்திகளெல்லாம் கேட்குற போது அதை பற்றி நம்ம எண்றதுக்கோ யோசிக்கிறதுக்கோ நேரம் இல்லை. ரொம்ப வருத்தமாக தான் நான் பதிவிடுறேன். பாருங்கள், திரு விஜய் அவர்கள் ஒரு உச்ச நடிகராக வந்துட்டார். அவர் சிறு வயதிலிருந்தே பணம், பேர், எல்லா புகழ் எல்லாம் கிடச்சி போச்சு அவருக்கு வாழ்வினுடைய தாத்பரியமே தெரியலையோன்னு எனக்கு என்ன தோணுச்சு. அதை பார்க்கும்போது அவருடைய உடல் மொழியும் சரியில்லை. அதாவது அகங்காரம், ஆணவம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது அவர் தெரியாமலே பேசுகிறார். அவர் என்ன நினச்சி பேசுகிறாருன்னே தெரியல. அதாவது அவருடைய கொஞ்சம் நம்ம ஒரு விளக்கம் சொல்லலாம். அந்த விமர்சனம் பண்ண தேவையில்லை, ஒரு விளக்கம் சொல்லலாம். பாருங்கள், அவங்களுக்கு முன்னால் இருந்த தலைவர்களை பற்றி அவர் யோசிக்கவே இல்லை. சமகால தலைவர்களை பற்றியும் அவர் யோசிக்கலை. என்ன ஒரு தொலைநோக்கு இருக்குதுன்னு அவர் யோசிக்கலை. ரொம்ப இன்மெச்சூர்னு சொல்லுவாங்க பாருங்கள், ஒரு கத்துக்குட்டித்தனம். அந்த மாதிரி இன்றைக்கி அவர் பேசுகிறார். ஏற்கனவே விக்கிரவாண்டியிலாவது கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் இன்றைக்கி மதுரை மாநாட்டில் அவருடைய சாயம் வெளுத்து போச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. என்னென்னா, நான் சொல்லுவேன் அடிக்கடி, முன்னாலே போகிறவன் தடுக்கி விழுந்தால் அது பின்னால் வருபவனுக்கு தீவெட்டி பிடிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. என்னென்னா, முன்னால் இவ்வளோ பேர் போயிருக்கிறாங்க, உங்களுக்கு முன்னால் யார் பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரிப்பீங்க. ஆரம்பத்தில் திரு எம்ஜிஆர் அவர்களை சொல்கிறாரு, அவர் எனக்கு அரசியல்லையும் எனக்கு சினிமாவிலையும் எம்ஜிஆர் தான். நீங்கள் என்றைக்காவது எம்ஜிஆர் கொள்கையை பற்றி பேசியிருப்பீங்களா? இல்லை உங்கள் படத்தில் தான் வச்சுருப்பீங்களா? எவ்வளோ வயலன்ஸ் உங்கள் படத்தில் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ வயலன்ஸ். ஏதாவது நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் பற்றி நீங்கள் பேசியிருப்பீங்களா? சும்மா ஒரு வில்லனை அழிக்கிறது பேசுவீங்க தவிர அதெல்லாம் நம்ம சொல்லி நம்ம விமர்சனம் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. வியவர்க்க என்றும் சொல்லுவார் ஐயா, வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினைன்னுவார். குற்றம் கடிதலை விற்பார். அதை என்னைக்கு நம்மளை வியந்து பார்த்துக்கூடாது, நம்மளை வியந்து அப்படியே நினச்சக்கூடாது. அவர் சொல்லுவார், பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்துன்னுவார். ஒரு பெருமையாக்குறது என்றைக்குமே பணிந்து தான் இருக்கும். இந்த சிறுமை தான் தன்னை அணிந்து வியந்துக்கும் அப்படின்னுவார். இது பெருமையில் வைப்பார். அதே மாதிரி நுனிக்கொம்பர் ஏறினார் அக்திரம் தூக்கின் உயிர்கிருதி ஆகிவிடும்னார். வழியறிதல் 6வது குறள். என்ன சொல்கிறாரு? என்னால் என்ன முடியும், சக்தி இருக்குதுன்னு சொல்லி உங்கள் சக்தி உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் நுனிக்கொம்பு ஏறக்கூடாது. ஏன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான், உயிருக்கு இறுதி ஆகிவிடுன்றார் அவர். அப்படின்னா என்ன? ரொம்ப அவர் உடல் மொழி, அவர் பேச்சு, பாவனை என்னையா. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வளர்கிற ஆள், நீங்கள் இன்னும் எந்த தேர்தலும் நிற்கலை. இனிமேல் தான் நீங்கள் தேர்தலே களத்திலே வரப்போறீங்க. இன்னும் களத்துக்கு கூட நீங்கள் வரல, தேர்தல் விட்டுருங்க, களத்துக்கு கூட நீங்கள் வரல. அதுக்குள்ளே ஒரு பிரதம மந்திரி பார்த்தீங்கன்னா அவர் பாருங்கள் 11 வருஷமாக ஆண்டுட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி அமெரிக்காவில் ஒரு மார்னிங் கன்சல்ட் பத்திரிக்கை கடந்த 5 வருடமாக உலகத்திலேயே சிறந்த பிரதமர்னு சொல்கிறாங்க, சிறந்த தலைவர்னு சொல்கிறாங்க. விட்டுருங்க, நீ மதச்ச என்னென்னா பேசிக்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிந்தூர் ஆப்ரேஷன் உங்களை பற்றி தெரியும், எத்தனை பிரச்சனைகள் நம்மகிட்ட வந்தது, இன்றைக்கி எப்படி இருக்குது. ஒரு கொரோனா பீரியடில் 100 நாட்டுக்கு நாம் கொரோனா அமைச்சிருக்கிறோம். எவ்வளவோ பாதகங்கள் இருக்கலாம், சாதகங்கள் இல்லாமலே போயிடுச்சு. தலைவர் இல்லையா,
சாதாரணமாக தண்ணியில் தாமரையில் தண்ணியே ஒட்டாதான் இப்படி அப்படின்னா இப்படி இன்றைக்கி வந்து ஆந்திராவில் பிஜேபியும் சந்திரபாபு நாயுடும் ஜனசேனா பவன் கல்யாணம் கூட்டணி இருக்காங்களா இல்லையா? எத்தனை ஸ்டேட்டில் இன்றைக்கி பிஜேபி இருக்குது. நான் மத கட்சி அதை விட்டுருங்க, நான் சொல்ல அது வரல. தலைவரை விமர்சிக்கிற போது அதே மாதிரி இங்கே நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் 1000 பிரச்சனை, அவர் செல்லாத காசு, அவர் வந்து தகுதியில் என்ன வேணால் சொல்லிக்கங்க. ஒஸ்ட் அங்கிள், ஸ்டாலின் அங்கிள், இது என்ன நாளாந்தார பேச்சு மாதிரி பேசுகிறீங்களே, இது ஏற்புடையதானா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் நீங்கள் திருந்த போகிறதில்ல, அது வேற. நாம் என்னென்ன பகிர்ந்துக்கிறோம், வேறு என்ன பண்ணுறது? நமக்கு என்ன ஆற்றாமன்னா கரெக்டிவ் மெஷர் அண்ட் நாட் எ பனிட்டிவ் மெஷர்னு ஆங்கிலத்தில். திருத்தப்படுவது தான் நோக்கமாக இருக்கணும், தண்டிக்கப்படுறது நோக்கமாக இருக்கக்கூடாது. திருத்தப்படுறதுலேயே தண்டிக்க மாதிரி இருக்கணுமே தவிர தண்டனை கொடுக்கணும் அவசியம் நமக்கு கிடையாது. நமக்கு என்ன இருக்குது தண்டனை கொடுக்கறதுக்கா? நம்ம பேசுறதுக்கு விமர்சிக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது, நமக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு யோசிக்கணும். திரு விஜய் அவர்களே, நான் நீங்கள் இந்த அளவுக்கு வந்து பேசுறதுக்கு காரணம் யார் தெரியுமா? இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், யார் சொல்கிறீங்களோ இவங்கெல்லாம் தான் காரணம். ஏன்னா அவங்கெல்லாம் ஒழுங்காக இருந்தாங்கன்னா நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அவங்கெல்லாம் ஒழுங்காக இல்லை. அரசியலில் கேவலமான அரசியல், பொருளாதாரத்தில் மோசமான பொருளாதாரம், அதை போலவே இங்கே வந்து அறம் சார்ந்த சமூகவியல் மோசமாக கிடக்குது. திட்டங்கள் எல்லாம் தான் தோணித்தனமாக இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் பேசலாம். ஆனால் என்ன பேசுகிறீங்க? 6 தீர்மானம் போட்டு நீட்டையும் கச்சத்தீவையும், வழக்கமாக இந்த நீட்டை பற்றி கச்சத்தீவை பற்றி உங்களுக்கு தான் புரியல, ஜனங்கள் எல்லாம் புரிஞ்சு வச்சுங்கிறாங்க. அதை பற்றி பேசி 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 எல்லாமே இங்கே அரசியலாக்கிட்டாங்க. எல்லா மொழியிலிருந்து இங்கே எல்லா பிரச்சனையுமே என்ன பண்ணிட்டாங்க, அரசியலாக்கிட்டாங்க. அதை நீங்கள் அதை பற்றி உங்களுக்கு வர முடியாது. நீங்கள் என்ன பேசுகிறீங்க? பணக்காரன் பெண்ணால் 10 பேர், பைத்தியக்காரன் பெண்ணால் 10 பேர்னு சொல்லுவாங்க. ஒன்றுமில்லை. சில ஆண்டுகளுக்கு முன்னால் சன்னி லியோன் வந்தாங்க, இந்தி நடிகை, கேரளாவுக்கு. அவங்க வரும்போது எவ்வளோ கூட்டம் தெரியுமா? அப்போ அந்த அவ்வளோ கூட்டமாக பார்க்க எதுக்கு வராங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் என்னமோ நினச்சிருக்கிறீங்க, கூட்டத்தை பார்த்த உடனே மாயைங்க, இதெல்லாம் ஒரு மாயை. ஆன்மீகத்தை சொல்லுவாங்க, இந்த மாயை போட்டு தள்ளிடும் உங்களை. நீங்கள் முதல்ல தன் வழியை தெரியணும், தன்னுடைய வலிமை என்னன்னு உங்களுக்கு புரியணும். நம்ம என்ன மாதிரி நிலைமையில் இருக்கிறோம், எங்கே இருக்கிறோம், எந்த இடத்துல பேசுகிறோம், பேசுகிற பேச்சில் ஒரு ஒழுங்கு வேணாவா, ஒரு அறம் வேணாவா, ஒரு தார்மீகமான நெறி வேணாவா? இஷ்டத்துக்கும் பேசுகிறீங்க, என்னென்னமோ பேசுகிறீங்க. அதுவும் வந்து சினிமா டைலாக் மாதிரி இந்த கிளைமேக்ஸில் பேசுவாங்க, அது மாதிரி இந்த கையை ஆட்டிக்கிட்டு, அதாவது மனப்பாடம் பண்ணி பேசுகிறீங்க. நல்லா தெரிஞ்சு போச்சு அந்த பேசும்போதே. என்னென்னா இதெல்லாம் ஏன்னா உங்களெல்லாம் நாங்களும் எதிர்பார்த்தோம். பரவாயில்ல, ஒரு சக்தி வேணும். இந்த மாதிரி ஒரு சக்தி வந்தால் தான் இந்த முன்னால் இருக்கிற அந்த அரசியல்வாதிகள்லாம் கொஞ்சம் உருப்பிடுவாங்க, கொஞ்சம் பயப்படுவாங்கன்னு பார்த்தா நீங்கள் என்னடான்னா நேராக வானத்துலேருந்தே வந்த மாதிரியே பேசுகிறீங்க. அது பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் கூட அது மேலே பார்க்க கூட முடியல நான். ஏன்னா அதுக்கப்புறம் பத்திரிக்கை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன தான் பேசியிருக்காங்க. அந்த உடல் மொழியே தவறாக தெரியுது. என்னென்னா உங்களுக்கு முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஓட்டுக்களில் மாற்றாருடைய கட்சியில் இருக்கிற ஓட்டு கூட உங்கள் பக்கம் வரணும்னா நீங்கள் இப்படி பேசக்கூடாது. இதயத்தால் பேசணும். மூளையால் பேசுகிறதுலையோ வாயால் பேசுறது முக்கியம் கிடையாது. திரு எம்ஜிஆர் அவங்கள பேச்சு கவனித்து பாருங்கள், கொஞ்சம் பாருங்கள், முன்னாடி போய் பாருங்கள். அவர் எந்த இடத்துல சினிமாவில் கூட ஒரு அதிகமாக சத்தம் போட்டு அவர் பேசுறது கிடையாது. ஒரு பகைவனை கூட சொல்லுவார், 1001 நம்பியார் சாமி சொல்லுவார், மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா அப்படின்னு கத்துவார். சாதாரணமாக சொல்லுவார் எம்ஜிஆர், சினம் கொண்ட சிங்கத்திலம் தோற்று ஓடும் அப்படின்னுவார். சாதாரணமாக சொல்லுவார், அந்த டெசிபிள் கொச்சிடுவார். அதான் எம்ஜிஆர். ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் எம்ஜிஆர்னு சொல்கிறீங்க, அவர் எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா? ஒன்றுமே இல்லை. இப்போ சமீபத்தில் எம்ஆர் ராதா ஐயா ஒரு துணுக்கு அமைச்சிருந்தாங்க, எனக்கு நான் பார்த்தேன். அற்புதமாக சொல்கிறார். எம்ஜிஆர் எப்படின்னா அவர் ஒரு ஒரிஜினல் நடிகர் அப்படின்றார். அந்த பேட்டி நான் பார்த்தேன் சமீபத்தில். சரி, யார் சொல்கிறது? சரி, எம்ஆர் ராதா சொல்கிறார் எம்ஜிஆர் ஒரு ஒரிஜினல் நடிகர்னு. எப்படி சொல்கிறார் தெரியுமா? அது காரணம் சொல்கிறார். நான் பொதுவாக படப்பிடிப்பிலேயோ நாடகங்கள்லையோ என்ன பண்ணுவேன், என் கூட நடிக்கிறவங்கள ஜோராக்கி அவங்கள இன்னும் நல்லா நடிக்க வைப்பேன். அந்த மாதிரி ஒரு முக்கியமான குணம் எம்ஜிஆர்கிட்ட நான் பார்த்தேன். அதனாலேயே அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றார். யார்? எம்ஆர் ராதையா சொல்கிறார். அதே போலவே சொல்கிறார், எம்ஜிஆர்கிட்ட இன்னொரு குணம் நான் பார்த்தேன், நல்லவன் வாழ்வான்னு ஒரு படம். அந்த படத்தில் ஃபைட் சீன் வந்தது, சீக்வன்ஸு. அவர் காட்டின அந்த 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 கான்ட்ரிபியூஷனும் அவர் காட்டின அந்த பங்கேற்பும் அந்த டெக்னிக்கல் நாலேஜையும் பார்த்து நம்ம மேய்ச்சி இழுத்துட்டேன்றார். யார்? எம்ஆர் ராதா ஐயா. அப்புறம் இன்னொன்று சொல்கிறார், அவர் வந்து ஒரு தனக்குன்னு ஒரு பாதையை வச்சுக்கிட்டு, தனக்குன்னு ஒரு நடிப்பு வச்சுக்கிட்டு மற்றவங்க மாதிரி காப்பீடு கிடையாது. இந்த இந்திக்காரங்க அமெரிக்காக்காரங்க இப்பெல்லாம் நடிக்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரிலாம் அவர் நடிக்க மாட்டார். தனக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி வச்சுருக்கிறாரு. நான் தான் ஒரிஜினல் நடிகன்றார் அவர். பாருங்கள், நடிப்புக்கே ஒரு மாற்றாறு மாதிரி பின்னால் வரப்போகிறார். அப்படிப்பட்டவர் கூட அவர் எவ்வளோ பெரிய நடிகவேள். அவர் சொல்கிறார் ஒரிஜினல் நடிகர் எம்ஜிஆர். எவ்வளோ நடிப்பில் எவ்வளோ பரிமாணம் பெற்றவர் எம்ஜிஆர் தெரியுமா? இன்றைக்கி கூட அவர் படங்களை பாருங்கள், யதார்த்தமான நடிப்பாக இருக்கும், அதீதமான நடிப்பாக இருக்காது, யதார்த்தமான நடிப்பாக இருக்கும். ஏன்னா நான் இப்போ ஏங்க கொண்டு வரேன்னா, இப்போ சமீபத்தில் அந்த விஜய் பேசின பேச்சு ஒரு நம்பிக்கை இருந்தது அவர் மேலே. பரவாயில்ல, ஒரு சக்தி வரட்டும், ஒரு சக்தி வந்தால் தான்
இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் புரியும் அப்படின்னு பார்த்தா டொபுக்குன்னு விழுந்துட்டாரு. அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலையை கொண்டு வந்துட்டார் அவர். அவருடைய அந்த ஒரு பேச்சு தெரிஞ்சு போச்சு அவர் எப்படிப்பட்டவர்னு. என்னன்னா இந்த களமாடுற சூழலை அவருக்கு புரியல. முதல் காரணம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, என்டி ராமாராவ் ஐயா அவர் எப்போ வந்தார்? 1983 வராரு. எப்படி 201 தொகுதி ஜெயிக்கிறார். 293 தொகுதி நினைக்கிறேன் தெலுங்கு தேசம். 6 மாதம் தான். ஆனால் ஏன்னா அங்கே காங்கிரஸுக்கு ஆப்போசிட்டாகவே கட்சி இல்லை. அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னால் வரைக்கும் தேவுடான்னு வணங்கினாங்க என்டிஆரை. அதனால தான் அவர் வந்தார். ஆனால் அவரே என்னானார் பார்த்தீங்களா பின்னால்? அதுவும் வேணாம். அதுக்கப்புறம் யார் வந்தது? அந்த அந்த ஆந்திராவில் பாருங்கள், சிரஞ்சீவி வந்தார் 2009. நல்லா ஞாபகங்கிறது. பிரஜா ராஜ்யம் சொல்லி திருப்பதியில் மாநாடு நடத்துகிறாரு. 10 லட்சம் பேர். அந்த பத்திரிகை உங்கள் பக்கத்தில் போடுற பாருங்கள், 10 லட்சம் பேர் கூடுறாங்கன்னு சொல்லி பேப்பரில் வருது. மறுநாள் பார்த்தா சரத்பாபு சாரை வச்சு நான் ஷூட்டிங் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி சரத் மறைஞ்சிட்டார். அவர் வச்சு ஒரு படத்தை ஷூட் பண்ணிட்டுருக்கிறேன். அவர் சொல்கிறார், பேப்பர் எடுத்து பார்த்தீங்களா விஜய், 10 லட்சம் பேர் அப்பான்னார். கடைசியில் பார்த்தா எலெக்ஷன் 2009 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா சட்டசபையில் அவர் 16% ஓட்டு தான் வாங்குறாரு, 18 பேர் தான் ஜெயிக்கிறாரு. கடைசியில் அவரால் அந்த கட்சி கூட நடத்த முடியல, நேராக காங்கிரஸுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் பாருங்கள், அதே தெலுங்கு தேசத்தில் இப்போ பாருங்கள், இப்போ இருக்கார ஜனசேனா பவன் கல்யாணுக்கு ஏன் தெரியுமா அந்த புத்தி அவருக்கு இருந்தது? அவர் நாட் ஒன்லி நடிகர், அவர் ஒரு டைரக்டர், அவர் வந்து ஒரு டெக்னீஷியன். எம்ஜிஆர் மாதிரி அவருக்கு அந்த டெக்னீஷியன் பிடிக்கும். ரெண்டாவது அவர் பாருங்கள், சமீபத்தில் 2019 சட்டசபை எலெக்ஷனில் 2 தொகுதி தோக்குறாரு. 6% ஓட்டு தான் வர்றாரு ஜனசேனா. ஆனால் அந்த 5 வருடத்தில் அவர் என்ன பண்ணுறாரு? தன்னை சரிபடிக்கிறார். மறுபடியும் மக்கள்கிட்ட போகிறார். அரசியல் காரணிகள், பொருளாதார காரணிகள் எல்லாத்தையும் பற்றியும் பேசுகிறார், தேசபக்தியை பேசுகிறார். அப்போ என்ன ஆகுது? அவர் பாருங்க, இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். அதே ஜனசேனா சந்திரபாபு நாயுடும் தோற்றுருக்கிறாரு, அவங்க கூட்டணி வராங்க, பிஜேபியும் சேர்த்துக்கிறாங்க. இந்த பாருங்க, இதெல்லாம் பழனிசாமி உணரணும். பழனிசாமி பாருங்க, விஜய் சொன்னதில் ஒரு முக்கியமான ஒரு உண்மையை சொன்னார். அது உண்மை என்னன்னா, இன்னைக்கு அதிமுக யார்கிட்ட இருக்குதே தெரியலன்னு அவர் கிண்டல் பண்ணார் பாருங்க. அது கிண்டல் இல்லை, உண்மை. எல்லா தொண்டர்களும் என்ன நினைக்கிறாங்க? அதிமுக மறுபடியும் ஒருங்கிணைக்கணும், அதிமுக வலுவாகணும், அந்த வலு இருந்தாலே போதும், மற்றவங்க வருவாங்கன்ற எண்ணம் பழனிசாமிக்கு இல்லை. என்ன காரணம்னா, பழனிசாமிக்கு இப்போ இருக்கிற பதவியே பெருசாக தெரியுது. அவருக்கு 10 முறை தோற்று கூட அவருக்கு தெரியவே இல்லை. எல்லா தொண்டர்களும் சாகிறாங்க. அதிமுக தொண்டர் ஏன் இப்போ கெஞ்சனம்? நீங்கள் இருக்கிற கட்சி என்ன கட்சி தெரியுமா? 1987 எம்ஜிஆர் அந்த பிறகு கூட 1989 ஜாவும் ஜேவும் பிரிஞ்சு போகலன்னா திமுக வந்திருக்கவே முடியாது. இதெல்லாம் அந்த பழைய வரலாறெல்லாம் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஜனசேனா 2024 பவன் கல்யாண் சேர்ந்து அந்த 5 வருஷத்தில் அவங்க கூட சேர்ந்து பாருங்கள், அந்த துணை முதல்வராகவே அவர் ஆகிறாரு. இன்றைக்கி பாருங்கள், அவர் ஒரு வலுவான ஒரு கட்சியாக இருக்கிறார். இங்கே எத்தனை பேர் தோத்தாங்க? சரத்குமார் தோத்தார், பெரிய உலக நாயகன் கமலஹாசன் தோக்குறாரு. இங்கே எத்தனை பேர் தோத்தாங்க? ஏன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் திருவிழாவில் தோக்குறாரு. என்ன காரணம்? சினிமா விட அரசியல் சாதாரணமானதுன்னு நினச்சிக்காதீங்க. உங்களை எங்கேருந்து ஓட்டு போட்டுருவாங்க? 30% ஓட்டு நீங்கள் வாங்கணும், குறைஞ்சபட்சம் 32% ஓட்டு வாங்கினா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இப்போ 3 பேர் 4 பேராக வந்தால் என்ன நினைக்கிறீங்க? எப்படி உங்களுக்கு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்கேருந்து உங்களுக்கு தனியாக போட்டுருவாங்களா, குத்துவாங்களா? என்னையா பேசுகிறீங்க? கொஞ்சம் கூட தொலைநோக்கே இல்லை. உங்களுக்கு எழுதி கொடுக்குறவங்களுக்கு கூட அந்த மாதிரி அந்த தொலைநோக்கு இல்லாமல் இருக்கிறாங்க. ரெண்டாவது, உங்களுக்கு யாருக்குமே ஒரு ஆலோசகரே இல்லையே. ஏன் உங்களுக்கு ஆலோசனை? விஜயகாந்த் இருந்தார், 2004 வந்து கட்சி ஆரம்பிக்கிறார். அப்போ நான் ஷூட்டிங்கில் இருக்கேன், திருவண்ணாமலையில் புலிகேசி ஷூட்டிங்கில் இருக்கேன். அப்போ நான் கேட்குறேன், என்ன கூட்டங்க கள்ளக்குறிச்சியில்ன்றாங்க, பிரமாண்டமான கூட்டம்ன்றாங்க. 2006 எலெக்ஷன் விருத்தாசலம் பட்டு தான் ஜெயிக்கிறார். எவ்வளோ ஓட்டு வாங்கினா தெரியுமா? 8% ஓட்டுக்கு மேலே தான் வாங்குறார். அதுக்கப்புறம் நல்ல வேலை அவர் கூட்டணி சேர்ந்ததால் 2011 எதிர்கட்சி ஆகிறார். ஆனால் எதிர்கட்சி ஆன உடனே அவர் என்ன பண்ண, தன்னை வேந்துட்டார். உடனே சட்டசபையில் நம்ம இப்போ வந்து அடுத்து நம்ம சிஎம் ஆகணுன்றதுக்காக உடனே கொஞ்ச நாளுக்குள்ள எங்களால் தான் நீங்கள் வந்தீங்கன்னு அதிமுகவை கேட்குறாரு. ஏன் அதிமுகவில் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கீங்களே, அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் வாய் சொல்லுவாங்க, அடிக்கடி நான் சொல்லுவேன், ஆணை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னுவாங்க. அது மாதிரி கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னேன்னுவாங்க. பேசுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் பொதுவெளியில் நீங்கள் ஒரு தலைவராக வந்திருக்கு. எம்ஜிஆர்ட்ட கேட்பாங்க ஒரு கேள்வி, ரொம்ப அற்புதமான கேள்வி. நடிகர்களுக்கு தேர்தல் தேவையான்னு கேட்குறாங்க. அப்போ எலெக்ஷனுக்கு வரதுக்கு முன்னாலே நடிகர்களுக்கு தேர்தல் தேவையா, அரசியல் தேர்தல்னு கேட்பாங்க. எம்ஜிஆர் சொல்லுவார் பதில், அவர் சொல்லுவார், நடிகர்களுக்கு பிரதித்துவம் தேவை, கலைஞர்களெல்லாம் ரொம்ப ஒரு மரியாதை இல்லாமல் இருக்கிறாங்க, என்ன ஒரு நோக்கம் பாருங்க. ஆமாம், அவங்க மட்டும் ஏன் வரக்கூடாது அப்படி கேட்கல அவர் சொல்கிறார் பதில், கலைஞர்களுக்கு பிரதித்துவம் தேவை, அது மட்டும் இல்லை கலைஞர்களுக்கு மதிப்பு தேவை, அதனால் அவங்க நிச்சயமாக வந்து தேர்தலில் பங்கு கொள்ளணும்னு கேட்குறாங்க. இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, உங்களை மாதிரி நடிகர்களுக்கெல்லாம் ரசிகர் மன்றம் தேவையான்னு கேட்குறாங்க. அவர் கேட்குறாரு, ரசிகர் மன்றம் தேவை, ஏன் தெரியுமா? எங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும்னு. நல்லா கவனிங்க,
என்னை வந்து வளர்க்கணும், என் படம் பார்க்கணும், நான் பெருசாக அப்படி நினைக்கவே இல்லை எம்ஜிஆர். எங்கள் கருத்துக்களை, அதுவும் எந்த கருத்துக்களை, நேரடியான படத்தில், அப்போ படத்தில் கருத்து சொன்னதால் தான் அவர் ரசிக மன்றம் வேணும்னு நினைக்கிறார். நீங்கள் யார் சொல்கிறாங்க கருத்து படத்தில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, தகுதி இருக்கா? நீங்கள் இவ்வளோ படம் கடந்து வந்திருக்கிறீங்க. விஜய் அவர்களே, இவ்வளோ படம் ஏதாவது ஒரு பாட்டு சொல்ல முடியுதா? அப்போ ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தாலும் எம்ஜிஆர் படம் தான் நீங்கள் பாட வேண்டியிருக்குது. வேறு என்ன பண்ண முடியும்? காரணம் என்னென்னா, பொது நோக்கு வேணும், சமூக நோக்கு வேணும். சினிமாவில் நீங்கள் என்ன செஞ்சீங்க? கொரோனா வந்தது, எத்தனையோ பிரச்சனை. இதோ சிவகாசி அடிக்கடி சாகிறாங்க பட்டாசில், இதோ கள்ளக்குறிச்சி சாராயம் எவ்வளோ சாகிறாங்க. ஏன் பள்ளிக்கூடங்களில் போதையெல்லாம் பண்ணிட்டேங்கிறாங்க, கொள்ளை நடக்குது. ஏதாவது அறிக்கை விட்டுருக்கீங்களா? இது வரைக்கும் ஏதாவது செஞ்சுருக்கீங்களா சமூகத்துக்கு என்ன நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் சார்ந்த சினிமா இன்னைக்கு எத்தனை பேர்? சென்ற வருடத்தில் மட்டும் 230 சினிமா தயாரிப்பாளர்களுக்கு இப்போ 10 பைசா திரும்பி வாங்க முடியல, படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. நீங்கள் கேட்டிங்களா கேள்வி? தலைவான ஒரு படம் நீங்கள் எடுக்கிறதுக்கு எவ்வளோ பிரயத்தனப்பட்டீங்க, அதுக்கே நீங்கள் என்ன ஆச்சு? இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, யார் என்ன பேசுறதுல ஒரு 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 நீங்கள் பேசுங்க, தப்பு கிடையாது. பேசுறதுல நாலாந்தரம் பேச்சு மாதிரி பேச்சாமல் பேசாதீங்க. யாராக இருந்தால் என்னங்க, நீங்கள் அப்படி தான் பேசுகிறீங்க, திருத்திக்குங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய இந்த 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 அரசியல் வாழ்க்கை இப்படி வரும்போது எடுக்கும்போதே அப்படிங்குது, என்ன ஆக போதோன்னு பயமாக இருக்குது. ஏன்னா உங்களை அடிச்சு விட்டு உங்களை அடி ஒட்டி தான் உங்களுடைய ஒரு தலைமுறையை வரணும் பின்னால். அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அவங்களுக்கு நீங்கள் எப்படி அதை காட்ட போகிறீங்க? அந்த பாதை எப்படி நீங்கள் வகுக்க போகிறீங்க? பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறுபிள்ளைத்தனமாக தான் நீங்கள் பேசுனீங்க. அது எனக்கு நிச்சயமாக முடியல. அதாவது தர்மத்தினுடைய வழி போகிறவங்கெல்லாம் இந்த மாதிரி அரசியல் விரும்ப மாட்டாங்க. அரசியல் என்பது ஏற்கனவே வெறுப்பு அரசியல் செத்து கிடக்குது. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, நான் தோத்துனே இருப்பேன், நான் நிற்பேன். நிற்க வேண்டாம். அப்போ நீங்கள் என்ன பண்ண, சமூக இயக்கமாக மாற்றுங்க. நான் நல்லா சொல்ல கேட்டுக்குங்க. 2021 எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கணும். அவருடைய தான் தோண்டித்தனமான அகங்காரம் என்ன பண்ணிச்சு பாருங்க. கடைசி நேரத்தை தேமுதிகவை விட்டுட்டாரு, கடைசியில் கிருஷ்ணசாமி விட்டுட்டாரு, கடைசியில் தினகரனை வந்து அவர் 1000 இருந்தாலும் அவர் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தா கூட நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? உங்கள் கூட்டணியில் பிஜேபி கேட்குறாங்க 10 சீட் கொடுக்குறாங்க, போதுங்க எனக்கு 10 சீட் எக்ஸ்ட்ரா கொடுங்க கேட்குறாங்க, கொடுத்துருக்கணும். நீங்கள் என்ன பண்ணிடுங்க? உங்கள் எதிரி யாருனே பார்க்க மாட்டேன்றீங்க. பிரச்சனை இப்போ எதிர்கட்சிகளுக்காக என்ன பிரச்சனைன்னா, தன்னை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிற பெண் வீட்டையே நாசப்படுத்துவாள். தன்னை மட்டுமே பார்த்துக்கிற ஒரு தலைவன் தன் கட்சியை மட்டும் நாசப்படுத்தலை, நாட்டையே நாசப்படுத்துவான். ஏன்னா இந்த கட்சி என்பது தனிப்பட்ட முறையில் நினைக்காதீங்க. ஒரு கட்சி அவன் சார்ந்த அவங்க கொள்கை அப்படின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி பொதுமக்களுக்கு கட்சி என்பது ஒரு வகையில் ஒரு நேரடியான கட்சியாக இருந்தால் கூட, நேரடியாக கட்சின்னு பேர் இருந்தால் கூட, மறைமுகமாக மக்களுடைய உடைய வாழ்வியை வந்து நம்ம வந்து மையப்படுத்தணும், அது முக்கியப்படுத்தணும். அதுதான் கட்சி. இன்றைக்கி பாருங்கள், நேற்று பாருங்கள் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் பச்சைமுத்து ஐயா வந்து அவர் சொல்கிறார், அவருடைய பிறந்தநாளுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி போகிறாரு, சிறப்பு கவுந்தர். அவரும் உயராக பேசுகிறாரு. அவர் அதுக்கு முன்னால் இவர் பேசுகிறாரு, பழனிசாமி பேசுகிறாரு. ஒரு இடத்துல கூட திரு எம்ஜிஆரை பற்றி பேசலை. ஆனால் பச்சைமுத்து பேசுகிறாரு, நான் ஒரு சாதாரண 85 வயசு 86 வயசு அவருக்கு. இப்போ அவர் சொல்கிறாரு, அந்த நான் ஒரு சாதாரண ஆசிரியனாக இருந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய 4 பல்கலைக்கழகங்களும் 35 கல்லூரிகளும் நான் இப்போ என்கிட்ட நான் இயக்கிட்டு இருக்கிறேன். எனது கல்லூரியில் என்னுடைய பல்கலைக்கழகம் சேர்த்து 1 லட்சம் பேர் படிக்கிறாங்க பாருங்கள் சொல்லிட்டு சொல்கிறாரு. அங்கே தான் எம்ஜிஆர் நிற்கிறார். அவர் சொல்கிறார், திரு எம்ஜிஆர் மட்டும் இல்லைனா நீங்கள் உலகமெல்லாம் உயர்கல்வி படிச்சுட்டு இவ்வளோ பேர் போக மாட்டாங்க. அவர் காலத்தில் தான் 450 கல்லூரிகளும் 45 மருத்துவ கல்லூரிகளும், அதாவது பெரிய கல்லூரிகள் 450 கல்லூரிகளும் 45 மருத்துவ பல்கலைக்கழக கல்லூரிகளும் வந்தது பாருங்கள். இதெல்லாம் யார் சொல்கிறது? எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சொல்கிறார். அவரை வந்து அவ்வளோ போட்டுறாரு. திரு எம்ஜிஆர் தான் காரணம், அந்த அதிமுக கட்சி தான் காரணம். இன்றைக்கி பாருங்கள், இவர் சொல்லவே இல்லை. பழனிசாமி அங்கே போகிறாரு, ஒரு எம்ஜிஆரை பற்றி ஒரு வார்த்தை இருக்குன்னு கேள்வி ஒரு வாரம் சொன்னாரா இல்லை பேப்பரில் வரலையான்னு தெரில, பேசவே இல்லை. பாருங்கள், இவங்களுக்கு நன்றி உணர்ச்சி கிடையாது. எம்ஜிஆரே மறந்துட்டாங்க. இன்றைக்கி அந்த கட்சி அதிமுக கட்சி போனதுக்கு காரணமே ஜெயலலிதா அம்மா. இதை நான் எங்கே ஒன்றா சொல்லுவேன். அந்த அம்மா வந்த உடனே கொஞ்சம் 1991-96 எம்ஜிஆரே மறைச்சாங்க. அதுவும் 2006 வரும்போது, 2001 2006 வரும்போது இதே தான் பண்ணாங்க. அவங்க 2006 பிரச்சாரத்தில் எம்ஜிஆர் சுத்தமாகவே இல்லை. இது வந்து வேறு வழி இல்லாமல் வகை இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், வந்துட்டுமே என்னடா பண்ணுறது, அடுத்த கட்சி என்ன வந்துடக்கூடாதுன்னு ஒரு ஆதங்கத்தில் தான் அதிமுக கட்சி எம்ஜிஆருடைய ரசிகர்கள்லாம் ஓட்டு போட்டான். இன்றைக்கி அப்படி தான் நினச்சிருக்கிறான். இதை புரிய மாட்டேங்குது தலைமைக்கு. ஏன்னா 2021 நீங்கள் வந்திருக்க வேண்டியது. அந்த தேவையில்லாமல் ஒரு அப்பாவும் பிள்ளையும் இருக்கிற கட்சி என்ன பண்ணாங்க, 10.5 கூடுன்னு சொல்லி 115 இங்கே புறக்கணிச்சாங்க. ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் விட்டுட்டீங்க. சரி பரவாயில்ல. அதுக்கப்புறம் உள்ளாட்சி வரும்போதே எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க. அது மட்டும் இல்லை, 2021
இந்த மாதிரி ஆச்சா. அப்புறம் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அண்ணாமலை வந்து தோக்கடிச்சார் உங்களை. அண்ணாமலை பாருங்கள், அவர் நான் ஏற்கனவே அது கூட பதிவு போட்டேன், அரைகுறை அண்ணா அவசர கணக்கு அண்ணாமலை பரிதா பழனிசாமின்னு. ஏன்னா அவர் பாருங்கள் ஃபைல்ஸ் வைஸாக கொடுக்குறாரு திமுக மேலே. அங்கே கொண்டு போய் கவர்மெண்ட்டை பொட்டி பொட்டியாக கொடுக்குறாரு, டன் பொட்டியாக கொடுக்குறாரு. யார் மேலே? திமுக மேலே. திமுகவை தானே உங்களுடைய எதிரி. அதை விட்டுட்டு ஏற்கனவே வலுவாக இருக்கிற அதிமுகவை பாமகவை பிரித்து அவங்க இங்கே பக்கம் அந்த பக்கம் ஆக்கி கடைசியில் இப்போ என்ன இருக்கும்? இன்றைக்கி நீங்கள் அதிமுக அன்றைக்கி ஒரு 15 சீட்டு வாங்கியிருந்தா கூட இன்றைக்கி ஒரு 3 மினிஸ்டர் இருப்பாங்க. இன்றைக்கி சென்ட்ரலில் நீங்கள் 3 மினிஸ்டர் போய் என்ன பண்ணியிருப்பாங்க? உங்களுக்கு எவ்வளோ பெரிய வளமாக இருந்திருக்கும். இன்றைக்கி தமிழ்நாடு எவ்வளோ பெரிய முன்னேற்றத்தில் இருந்திருக்கும். அதை விட்டுட்டீங்க. கடைசியில் சொல்லி அந்த விருப்பரசை சொல்லி பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஆளாயிட்டீங்க. அதே மாதிரி தான் இப்போ வரப்போகுது. விஜய் அவர்களே, நீங்கள் இது மாதிரி தனியாக நிற்கிறேன்னு வந்தீங்கன்னா ஈஸியாக திமுக வந்துடுவாங்க. அதுக்கு சந்தேகமே கிடையாது. ஒருவேளை அதனால தான் உங்களுக்கு இப்போ சில பேர்லாம் பி டீம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இங்கே வந்து நீங்களே வந்தால் கூட உங்களுக்கு மத்திய அரசாங்கத்தோடைய அவங்க தான் மத்திய அரசாங்கத்தோடைய சலுகைகள் பெற முடியல. ஒரு கல்வி இது கூட கேட்டு தொங்கிட்டு இருக்கிறாங்களே, நீங்களாவது வருவீன்னு பார்த்தா நீங்கள் வந்து வெறுப்பு காட்ட தேவையில்லை, இணக்கமாக இருக்க தேவையில்லை, ஒரு 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 நியூட்ரலாக இருக்கணும். இல்லை எடுத்த உடனே நீங்கள் பேச ஆரம்பிச்சிடுறீங்க. இதெல்லாம் எங்கே போகணும்னா தொலைநோக்கே இல்லாத தன்மை. அதனால தான் நான் சொல்கிறேன், நான் சொன்ன பாருங்கள், அடிப்படையின்றி கட்டிய மாளிகை காத்துக்கே நிற்காது. அழகாக இருக்கும் எட்டி படம் பாருங்க, சந்தையில் விற்காது. விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது. விளக்கிருந்தாலும் எண்ணெய் இல்லாமல் வெளிச்சம் கிடைக்காது. கண்ணை மூடும் பெருமைகளாலே, இந்த கண்ணை மூடும் பெருமைகளை நீங்கள் வந்து வாழ்ந்து முடியும் நினைக்காதீங்க. இதெல்லாம் மாயை. இதெல்லாம் கர்ம வீரர் காமராஜர் சொல்லுவாராம். தஞ்சாவூரில் கூட்டம் நடக்கும்போது டெல்லி சீனிவாசன் துக்ளக்கில் போய் எழுதுவார். அவர் சொல்லுவாராம், கூட்டத்துக்கு போவாராம் பத்திரிகையாளர் அந்த கே சீனிவாசன். வந்த உடனே கேட்பாரான், எப்படிப்பா ஐயா கூட்டம் பாருங்கய்யா, எப்படி பிரமாதமாக இருக்குதுயா, எவ்வளோ கூட்டம்யா பாருங்க ஜெயிச்சுன்னு சொன்ன உடனே சிரிச்சுட்டே சொல்லுவாராம் காமராஜர் ஐயா, சீனிவாசா அது பாருப்பா கூட்டம் நான் காமராஜர் வந்தாலும் பார்ப்பாங்க, கழுத வந்தாலும் பார்ப்பாங்க, அதை வச்சு முடிவு பண்ணாத. இங்கே வந்து என்ன தெரியுமா, அவங்களாம் ஓட்டு போடுற மாதிரி நம்ம மாத்திரமான்னு பாரு அப்படின்னு வரான். 1971 நடந்ததுங்க. ராஜாஜியும் காமராஜரும் பார்த்தீங்கன்னா கூட்டம் அப்படி பொய்க்குது. அடுத்த யாரும் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. என்ன ஆச்சு? இங்கே வந்து நீங்கள் அரசியல் சாதாரண நினச்சிக்காதீங்க மிஸ்டர் விஜய், இது சாதாரண நினச்சிக்காதீங்க. உங்ககிட்ட பண்பு வேணும், அறம் வேணும். ஒரு சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் வெல்லும் சொல் இன்மை அறிந்துடுவார். யார்? ஐயா சொல்லுவார், ஒரு சொல்லை நீங்கள் சொல்லும்போது இன்னொருத்த அதை விமர்சிக்கக்கூடாது. அந்த மாதிரி உங்கள் சொல் இருக்கணும். அதனால தான் விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறந்தினிது சொல்லுதர் சொல்லுவார். நிறந்தினிது சொல்லுதர் வல்லார் பெரின்னு சொல்லுவார். அதாவது விரைந்து தொழில் கேட்குமா, ஒரு நல்ல சொற்களை பேசுகிறவன், ஒரு வசீகரமான மக்களுடைய தன்மையை வந்து உணர்ந்து பேசுகிறவன், அவனை எவ்வளோ அவன் சொன்னானா உடனே அந்த உலகம் தெரிஞ்சுக்குமா. நீங்கள் உங்கள் ரசிகர் மட்டும் ஓட்டு போட்டு வந்துலாம் நினைக்காதீங்க. இங்கே சொன்ன மாதிரி எவ்வளோ 7 கோடி பேர், அதை எத்தனை கோடி பேர் உங்களுக்கு தெரியும் ஓட்டு என்னன்னு. அவங்க கட்சிக்கு அவங்க ஓட்டு போட்டுருவாங்க. இந்த பொது ஓட்டுக்களையும் மாற்றார் ஓட்டுக்களையும் உங்கள் ரசிகர் போட்டவங்க போட்டு பரவாயில்ல. நீங்கள் என்ன நினைக்கணும், தொலைநோக்கே இல்லாமல் பேசுகிறீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். தொலைநோக்கு வச்சுக்கோங்க, வேணும் ஒரு கட்சி வேணும். ஆனால் ஏன்னா இன்னைக்கு தலைவர்கள் சரியாக இல்லாததால் தான் நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணுறீங்க. ரஜினிகாந்த் வரன்ட்டு போயிட்டாரு. அதுக்கு முன்னால் பாருங்கள் விஜயகாந்த் கட்சி போயிடுச்சு. அதுக்கு முன்னால் கோபால்சாமி மேலே கோபால்சாமி மேலே ஒரு மரியாதை அது போயிடுச்சு. அதுக்கு முன்னால் பாருங்கள் எல்லா தலைவர்களும் இந்த நடிகளாக வந்தவங்க யாருமே கொள்கை இல்லாமல் தன்னுடைய புகழில் வந்துட்டு நான் வந்து ஒரு ஃபுட்பாலை ஜெயிச்சிட்டேன்னா அப்படியே கிரிக்கெட்லையும் ஜெயிச்சிட்டு வராங்க பாருங்கள். அந்த மாதிரி வந்துடாதீங்க. ஏன்னா அரசியல் என்பது சொல்லுவார், ஆஸ்கார் வைல்டு சொல்லுவார், ஒரு அற்புதமான செய்தியோட முடிக்கிறேங்க. அவர் சொல்லுவார், பிறந்ததிலிருந்து மிக நன்றாக வேலை செய்கிறது மூளை, அரசியல் மேடை ஏறும் வரை அப்படின்னுவார். என்ன வார்த்தை தெரியுமா? ஏன்னா இந்த அரசியல் ஏறும்போது என்ன ஆகுதுன்னா பொய்ய சொல்ல வேண்டியிருக்குது, புழுக சொல்ல வேண்டியிருக்குது. அதனால் உங்களுக்கெல்லாம் என்ன அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்தோன்னே மயங்க வேண்டியிருக்குது. அது எதுக்கெல்லாம் மயங்காமல் பொய் சொல்லாமல் இருந்த ஒரே ஒரு மனிதன் யார் தெரியுமா? ஒரே ஒரு தலைவன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அவர் தான் அரசியல், அவர் தான் சினிமான் போது அவருடைய ஏடை படிங்க, அவருடைய வாழ்வியலை படிங்க, அவருடைய தகுதிகள் எப்படி உயர்த்துக்கிட்டான்னு படிங்க. அது படித்தா தான் நீங்கள் அடுத்த முறை வர முடியும். அன்புள்ள மிக்கவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். இந்த அற்புதமான தமிழ் தீயை வந்து ஆதரிக்கிறவங்க, பேசுகிறவங்க, பிளெஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர். சில பேர் அவங்களால முடிந்த அந்த அன்பை பொருளுதவியாக தராங்க. அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன். அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றியுடையனாக இருப்பேன். என்னென்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி செய்கிறதால தான் எனக்கு தமிழ் தீயை கொண்டு வர முடியுது, இல்லைன்னா நான் கொண்டு வர முடியாது. அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி தெரிவிக்கிறேன். அதே காலத்தில் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க, உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா, உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா, கொடுக்குன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம் தமிழ் தீயை. அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கிறோம். உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்க. அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் பணிந்து ஏற்றுக்கொள்வோன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தை உங்களுக்கு உங்கள் எல்லாருக்காகவுமே நான் வந்து இறைமையை பிரார்த்திக்கிறேன்.